கடலூரில் செல்வ பெருந்தகை உருவ பொம்மை எரிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்திய போலீசாருக்கும் பாஜகவுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இடையே கடந்த சில நாட்களாக வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. தொண்டர்கள் மத்தியில் இந்த வார்த்தை போர் காரணமாக பல்வேறு இடங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் பாஜக தலைவர் அண்ணாமலையின் குடும்ப உருவ பொம்மையை தீ வைத்து எரித்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் உருவ பொம்மையை அணித்து அங்கிருந்து அனைவரும் கலந்து போக செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரியும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தலைமை தபால் நிலையம் அருகே கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜகவினர் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளிக்கப் போவதாக புறப்பட்டனர். காவல்துறையினர் ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறிய நிலையில் அவர்கள் அங்கு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது திடீரென செல்வ பெருந்தகையின் உருவ பொம்மையை எரிக்க பாஜகவினர் முயற்சி செய்தனர். உடனடியாக காவல்துறையினர் அந்த உருவ பொம்மையை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்ய முயற்சி செய்த போது இருவருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஒரு வழியாக போலீசார் அந்த உருவ பொம்மையை அவர்களிடமிருந்து பிடுங்கிச் சென்றனர். நேற்று உருவ பொம்மையை எரிக்க அனுமதி கொடுத்துவிட்டு இன்று எங்களுக்கு மட்டும் ஏன் உருவ பொம்மையை எரிக்க அனுமதி கொடுக்கவில்லை என கூறி பாஜகவினர் தொடர்ந்து கோஷம் எழுப்பபடி இருந்ததால் உடனடியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவரை தற்போது போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.